பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய திள்ளைதன்னுள் பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன்னு சொல்கிறது. அப்படி அந்த ஈஸ்வரனுக்கு பல்லாண்டு பாடுவாள். இப்போ நம்ம ஈஸ்வரனுடைய திருப்பொற்சுண்ணம் பகுதியில் இருக்கிறோம். அதில் தசம பாடலை பார்க்கலாம். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனொடும் ஆட ஆட செம்கையல் கண்பணி ஆட ஆட பித்து எம் பிரானொடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே. அப்போ சுவாமியுடைய நடனத்தை நம்ம கற்பனையில் பார்த்துக்கலாம். ஏன்னா சுவாமி இந்த இடத்துல மாணிக்கவாசகர் நேர கண்டு அருளிருக்கார். அவரால் அந்தளவு பாட முடிஞ்சது. நம்ம கற்பனையில் நம்ம சுவாமி எப்படி ஆடுறாரு பாருங்கோ. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட சுவாமியினுடைய கொங்கைகள் ஆடுறது, மொய் குழல் வண்டினம் ஆட ஆட அந்த குழல் அந்த கூந்தலில் வரக்கூடிய நறுமணமாகட்டது வண்டை கவர்றது. அப்போ அந்த வண்டும் சேர்ந்து ஆடுறது சுவாமியோட. சித்தம் சிவனோடும் ஆட ஆட நம்மளுடைய சித்தம் இருக்கே, அவன் போன திசையெல்லாம் அது அவன் திரும்பறச்சையெல்லாம் அவன் தலை திரும்பறச்சையெல்லாம் நம்மளுடைய சித்தமும் திரும்பி மயங்கிறது இல்லையா. அப்போ அந்த சித்தமும் சிவனோடு ஆடுறது. செம்கையல் கண்பணி ஆட ஆட அப்படி சிவந்த கொண்டை மீன் போன்ற கண்களில் நீர் அரும்புறது அவனை காணும் பொழுது அந்த சந்தோஷத்தில். அப்படி அதுவும் சேர்ந்து ஆடுறது சுவாமியோட. பித்து எம் பிரானோடு ஆட ஆட பக்தர்கள் இல்லாதவா பிறவி பிணியில் அழுந்தி கிடக்க என் இறைவன்கிட்ட பித்து கொண்ட அடியவர்கள் அவனோடு சேர்ந்து ஆட என் தந்தை சிவபெருமான் யாண்டும் கருணையோடு கூடியிருக்க அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே. அப்படி அவன் நீராடுறதுக்கு இப்படிப்பட்டவனுக்கு நம்ம பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு என்ன ஒரு அழகான வியாக்கியானம். அடுத்த பாடல். மாடு நகைவாள் நிலா எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுமின் நம் தம்மை ஆண்ட அரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பிரானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்து ஆடி நானுக்கு ஆடப்பொற்சுண்ணம் எடுத்து நாமே. அப்போ சிரிக்கிறதுனால பக்கத்தில் ஒளி பொருந்தின நிலா வீசுறது போல் பற்கள் தென்படுறது சுவாமிக்கு. அப்படி வெண்மையான நிலா போன்ற பற்கள் பாடும்பொழுது அழகிய சிவந்த உதடுகள் துடிக்கிறது. இத்தகைய காட்சியை கொடுக்கும் காரிகைகள் இறைவன் நம்மை ஆண்டருடைய விதத்தை, நம்முடைய பணியை ஏற்றுக்கொண்ட விதத்தை திரும்ப திரும்ப பாடி அவனை தேடுங்கோன்றார் மாணிக்கவாசகர். தேடுதலில் மனம் கழிச்சிருங்கோ, அவன் சாநித்தியத்தை உணராத போது திகைத்திருங்க, உணரும் பொழுது தெளிவடைங்க. அதாவது நம்மளுடைய சித்தமே கலங்கி ஒரு நிமிஷம் நம்ம உணர முடியுது அவனை, இன்னொரு நிமிஷம் நம்ம தேடி திகைச்சு போகிறோம் இல்லையா. அதை சொல்கிறார். அம்பலத்தில் ஆடினவனை குறித்து ஆடுங்க, அவனுக்காக பொற்சுண்ணத்தை இடிங்க அப்படிங்கிறாரு இந்த பாடலில். அடுத்த பாடல். மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதி அரிக்கண் இணை பொன் தொடிதோள் பையரவு அல்குள் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சுண்ணம் எடுத்து நாமே. அப்போ சுவாமி எப்படிப்பட்டவர்? நீலகண்டன். மையமர் கண்டனை, அந்த கண்டத்தில் அவருக்கு தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கும் பொழுது நஞ்சை வச்சுட்டார் அவருடைய கண்டத்தில். மாணிக்க கூத்தன் அவர், தேவர் தலைவன் அவர். அதாவது இத்தனை தியாகேசன்னு சுவாமிக்கு ஒரு பெயர் இருக்குது. அதாவது தியாகத்தை எப்படி பண்ணுவா உலகத்தில்? தன்னால் இயன்றத்தை தான் பண்ணுவா. ஆனால் சுவாமி அப்படி இல்லை. இருக்கிறதுல நஞ்சான பொருளை தான் வச்சுண்டு நல்ல பொருளை எல்லாருக்கும் கொடுத்தவர். அதான் தியாகத்தினுடைய முதல் உருவம் சிவபெருமான் தான். அதனால தான் அவர் தியாகேசர், தியாகராஜன். அந்த பொய்யர் அப்படி அவர் தான் பொய்யர்க்கு பொய்யனாக இருக்கார், மெய்யர்க்கு மெய்யனாக இருக்கார். தாமரை போன்ற அரிக்கண்களை உடையவர்களும் பொன்தோள் வளையல் அணிஞ்சிருக்கவளுமான மகளிர்களே நம்ம இறைவனை பாடி அவனுக்கு பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு இந்த 12வது பாடல் சொல்கிறது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.